பிடிக்கும். இத பார்த்தாலே போடணும்னு தோணுது. ஐ மீன் டாட்டூ. நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரையில் அறிமுகமாகி பிறகு வெள்ளித்திரையில் ஜொலிப்பவர். அவரது நடிப்பில் கடைசியாக 99/66 திரைப்படத்தில் நடித்திருந்தார். அப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக மெய்நிகரி, யூ ஆர் நெக்ஸ்ட் உள்ளிட்ட படங்கள் வரவிருக்கின்றன. இந்நிலையில் பச்சை குத்த சென்ற இடத்தில் விவகாரமாக ரஞ்சிதா பேசிய வீடியோ பலரிடமும் முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜய் டிவி சீரியல்களில் அறிமுகமாகி பிறகு பல சேனல்களில் பணியாற்றி சின்னத்திரையில் பிரபலமானவர் ரச்சிதா மகாலட்சுமி. சீரியலில் பிஸியாக இருந்த போதே உடன் நடித்த தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை நீண்ட வருடங்கள் செல்லவில்லை. 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். எப்படியாவது ரச்சிதாவோடு சேர்ந்து விட வேண்டும் என்ற முனைப்பில் தினேஷ் செயல்பட்டாலும் இந்த தரப்பிலிருந்து எந்த ஒத்துழைப்பும் வரவில்லை. சின்னத்திரையில் பிரபலமாக இருந்ததை அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்தது. அங்கிருந்து வெளியே வந்த பிறகு திரைப்படங்களில் பிஸியாகிவிட்டார். அந்த வகையில் ஃபயர் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதில் ஒரு பாடலில் அளவுக்கு மீறிய கிளாமர் காண்பிக்க திரை தீப்பற்றி கொண்டது. அனைவரும் ஆச்சரியத்தோடு ரச்சிதாவை பார்த்தார்கள். ஏனெனில் சீரியலில் இருக்கும்போது அவர் சின்னத்திரை சாவித்ரி என்று கொண்டாடப்பட்டவர். அவரா இப்படி ஒரு கிளாமர் அவதாரம் எடுத்திருக்கிறார் என வாயடைத்து போனார்கள். இன்னும் சிலர் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் போல என்று விமர்சிக்கவும் செய்தனர். இந்த நிலையில் ரச்சிதா மகாலட்சுமி தொடர்பான வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்கிறது. பிடிக்கும். இத பார்த்தாலே போடணும்னு தோணுது. ஐ மீன் டாட்டூ. அதாவது டாட்டுக்கள் போட்டுக்கொள்வதில் ரொம்பவே பிரியமுள்ளவர் ரச்சிதா. தன்னுடைய கை, மார்பு பகுதிகளில் எல்லாம் சில டாட்டுக்களை போட்டிருக்கிறார். இப்போது தன்னுடைய தோள்பட்டையில் டாட்டு போடுவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது டாட்டு போடும் இளைஞரிடம் ஒரு டாட்டு வரைபடத்தை காண்பித்து, பார்த்தாலே போடணும் போல தோணுது, நான் டாட்டுவை சொன்னேன் என்று சொல்ல அந்த இளைஞர் வெடித்து சிரித்து விட்டார். இதை பார்த்த ரசிகர்கள் ஒருவரிடம் இப்படியா டபுள் மீனிங்கில் பேசுவது, ரச்சிதா நீ ரொம்ப மோசம்பா என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள்.